சென்னை சூளைமேடு அவை நகர் நேரு தெரு முழுவதுமாக மழைநீர் கழிவு நீருடன் கலந்து 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் லோகநாதன் வழங்கிட கேட்கலாம். லோகநாதன் வணக்கம். தற்போது இந்த கழிவு நீருடன் மழைநீர் கலந்திருக்கிறது காரணமாக அப்பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? அப்பகுதி மக்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்கள் லோகநாதன். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சூளைமேடு அவை நகரில் இருக்கக்கூடிய இந்த நேரு தெரு. இந்த பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலையை அனுபவித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை விட்டு 5 மணி நேரம் ஆகிறது, இருந்தாலும் இந்த பகுதியில் மழை நீர் வடியவில்லை. ராட்சத மோட்டார்கள் கொண்டு இந்த மழை நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த மழை நீருடன் கழிவுநீர் தொடர்ந்து கலந்து சுகாதார தூய்மைக்கேடு ஏற்பட்டிருக்கிறது. நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த பகுதியில் பெரும்பாலும் முட்டிக்கு மேலே தண்ணி இருக்குது. ஒரு 500 மீட்டருக்கு மேலே இந்த தெரு இருக்கிறதால கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது. பெரும்பாலான வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்திருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறாரு அதை குறித்து நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இது 2004லேருந்து இது வெள்ள நீர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல. இந்த வாட்டி 2 வாட்டி வந்துடுச்சு வருஷத்தில். 3 வருஷம் நான் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வந்தேன், 4ஆம் தேதி. திருப்பி இந்த மாதம் ஒரு 5 நாள் முன்னாடியே வந்துச்சு. 2 வாட்டி வெள்ளத்தில் பாதிக்கிறோம். இந்த வருஷத்துலேயே 2 வாட்டி வந்துச்சு. இது 3ஆவது வாட்டிங்க. இப்போ அரசியல் என்ன அதை பண்ணுற இது கட்சிக்கு வரும்போது அதை பண்ணுற இதை செய்கிறேன்றாங்க. என்ன செய்கிறாங்க? எதுவும் செய்யறது கிடையாது. சரிதானுங்களா? என்னத்தான் பண்ணுறது? நாங்கள் குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறது வரது சொல்லுவாங்க. எல்லா தண்ணியும் வருது. மெட்ரோ வாட்டில் கழிநீர் தண்ணி கலக்குது. நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது? ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. வடிகால் போடணும், ட்ரைனேஜி பார்த்து நான் 50 வருஷம் ஆயிடுச்சு போட்டு. அது இன்னும் போடல. ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க, இன்னும் நிறைவேற்றல். இப்போ 43 கோடி கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் மனசு இந்த வாட்டி தயவு செய்து எங்களுக்கு தண்ணி வராத அளவுக்கு பண்ணி கொடுத்தா அவருக்கு ரொம்ப நன்றி. சூளைமேடு முழுவதுமாக மழை விட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய தெருக்களில் பெரிதளவில் எந்த தெருக்களும் தண்ணீர் இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்த நேரு தெரு மட்டும் முழுவதுமாக முட்டிக்கால் அளவில் தண்ணீர் நிரம்பி இருக்கு குளம் போல. இந்த நீரை வடிகட்டும் பணி நடைபெற்று வந்தாலும் தொடர்ந்து மழை விட்டு 5 மணி நேரம் ஆகியும் இதுவரை இங்கிருந்து நீர் அகற்றப்படவில்லை. இதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு வடிகால் அமைப்பு பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.